நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே பெல் ஐக்கான் வரும். அன்பார்ந்த உலகத்தமிழ் பொதுமக்களே, நண்பர்களே, இன்றைக்கி ஒரு ஆப்பு, அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெஸ்ட் கார் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், அந்த ஆப்பு எங்கே போகுது பாருங்கள், ஹோமில் போகுது. ஆல் விளம்பரம் வருது. இங்கே பாருங்கள், ஹோம் அப்படிங்கிறத டாஸ்க்குன்னு கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் 5 டாஸ்க் இருக்குது. 5 டாஸ்கில் முதல் டாஸ்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். 15 வியூஸு, டோட்டல் கிளிக் 1, டவுன்லோட் கிடையாது. ஓகேங்களா? அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். 2 பக்கமும் விளம்பரம் வரும். விளம்பரம் வந்தால் தான் உங்களுக்கு இது ஓகே ஆகும். ப்ளீஸ் வெயிட்னு வருது பாருங்கள். இது அந்த ப்ளூ கலர் அப்படியே குறையுது. நம்பர் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும்போது உங்களுடைய ஆப் முடிஞ்சிடும். அழகாக அந்த வியூஸ் முடிஞ்சு டன் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. இது மாதிரி ஈஸியாக முடிக்கலாம். 4 ரூபா, மினிமம் 4 ரூபா வரும். அதனால் நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். ஓகேவா? டோட்டல் வியூஸ் 15ல் 2 முடிச்சிட்டேன். ஈஸியாக அப்படியே நம்பர் அப்படியே பேக்கில் வருது. பேக்கில் வந்தோடனே உங்களுடைய வியூ முடிஞ்சிருது. முடிஞ்சோடனே நீங்கள் உடனே பணம் எடுத்துக்கலாம். 4 ரூபா அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக முடிக்கலாம். ஒன்றா முடிக்கலாம். முடிக்க உங்களுடைய இது விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தை பேக்கில் போகணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஸ்டார் மாதிரி வரும். அந்த ஸ்டார் இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வியூஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி வியூஸை டாஸ்கில் ஒன்றா முடிக்கணும். முடிக்கும் போது உங்களுக்கு அமௌண்ட்டே ஏறிக்கும். இந்த பக்கம் 2 பக்கம் விளம்பரம் வருது. விளம்பரம் வந்தால் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு. அந்த விளம்பரத்தை வச்சு தான் நமக்கு அமௌண்ட் தராங்க. இது பேடிஎம் அக்கௌண்ட்டில் தான் ஏற்றணும். பேடிஎம் அக்கௌண்ட்டை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பேடிஎம் அக்கௌண்ட்டுங்கிறது உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் பேடிஎம் அக்கௌண்ட்டுன்னு இது பண்ணுங்கள். அதில் ஆதார் கார்டையும் ஃபோன் நம்பரையும் இணைச்சிங்கன்னா பேடிஎம் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேஒய்சின்னு ஒன்று பண்ணணும். அது பேடிஎம் அக்கௌண்ட்டு கேஒய்சி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்கள் ரீசார்ஜ் கடை, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ரீசார்ஜ் கடையில் போய் ஆதார் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா ஓடிபி தருவான். அந்த ஓடிபியை இந்த ஃபோனில் இணைச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனில் வர அமௌண்ட்டு பூரா அதில் ஏறிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய அதிகமான ஆப்பெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஓகே, ஈஸியாக முடிக்கலாங்க. அருமையாக சம்பாதிக்கலாம். இங்கே பாருங்கள், டோட்டல் வியூஸ் 15 தான். இந்த 15ஐயும் நீங்கள் பேசிக்கிட்டே நான் 6-7 முடிச்சிட்டேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வருது, குயிக்காக வருது, ஈஸியாக முடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். டன், அவ்வளோதான். ஓகே, ரெடி பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, டாஸ்க் இருக்குது, பேலன்ஸ் ஸ்டேட்டஸ், அதாவது வேலெட்டில் எவ்வளோ இருக்குது, டோட்டல் அவைலபிள் மணி 14 பைசா இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறது பேடிஎம் 1 ரூபா அப்படின்னு சொல்லுது. ஈஸியாக முடிக்கலாங்க. அருமையான ஆப்பு, அருமையாக ஈஸியாக முடிக்கலாம். அடுத்தாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ், நீங்கள் அனுப்பிச்சது வந்துச்சா வரலையாங்கிறது ஷேர் மீ, ரேட் மீ. 5 ஸ்டார் ரேட் போடணும். 5 ஸ்டார் ரேட் மீ ப்ளே ஸ்டோரில் போய் 5 ஸ்டார்னு போடுங்க, போட்டு போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க. ஈஸியாக முடிக்கலாங்க. அருமையாக இருக்குது, ஈஸியாக முடிக்கலாம். ஓகே, இது பாருங்கப்பா, 1 ரூபா 5 ரூபா, இவ்வளோதாங்க. முதல்ல 1 ரூபா, அதுக்கப்புறம் 5 ரூபா. சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 5 ரூபாயும் எடுத்துக்கலாம். முதல்ல 1 ரூபா தான், அதுக்கப்புறம் 5 ரூபா. மொத்தம் 5 டாஸ்க்கு தான். 15, 5, 5, 27, 75 வரும். அவ்வளோதான். ஈஸியாக முடியும். ஒவ்வொன்றிலையும் குறைச்சி வரும், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஈஸியாக முடிக்கலாங்க. அருமையான ஆப்ஸு. ஈஸியாக ஒன்றா பாருங்கள். டன். ஓகே, விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்தை பார்த்துக்குங்க. அந்த இடத்துல இன்ட்டு மார்க் வரும். அந்த இன்ட்டு மார்க்கை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பேடிஎம் அக்கௌண்ட்டில் தான் ஏற்றணும். நான் ஏற்கனவே பேடிஎம் அக்கௌண்ட்டை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஈஸியாக முடியுது, ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இன்றைக்குள்ளே நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். ஈஸியாக வருது பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக வருது. டன். 1 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி. நிறைய பேர் என்னென்னா நெட்டு அமௌண்ட்டே போயிடும் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. இன்றைக்கி 1 ரூபா, நாளைக்கு 5 ரூபா இல்லையா? அப்போ மொத்தம் 6 ரூபா வருது. அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி பாருங்கள். ஒரு ஆப்பு நீங்கள் பண்ண போகிறதில்ல. இது மாதிரி நிறைய ஆப்ஸ் வருது. நிறையா பண்ணும்போது நெட்ஒர்க்குக்கெலாம் ஒன்றும் கவலை இல்லை. ஓகேவா? இது எவ்வளோ ஆகிருப்போகுது, நெட்டு எவ்வளோ ஆயிரும், அது நல்லா சொல்லுங்கள். அதாவது சில பேர் சொல்கிறாங்க நெட் அமௌண்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. நிறைய அமௌண்ட்டு போனால் தான் நெட் அமௌண்ட்டு போயிடுதுன்னு சொல்லலாம். இதில் எவ்வளோ அமௌண்ட்டு போகாது. அவ்வளோ ஒன்றும் போயிருக்க மாதிரி தெரியல. அது ஒருத்தர் சொல்கிறாரு, அதுபடி நம்ம பாருங்கள் எப்படியோ. ஓகேங்களா? ஈஸியாக முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க.
இது மாதிரி ஈஸியாக முடிக்க உங்களுக்கு அமௌண்ட்டு உடனே ஏறிக்கும், உடனே பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிளிக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.